லொக்கேஷன் செம்மையாக இருக்குல்ல. அப்படியே பைபாஸில் லாரி பாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த லாரி ட்ரக் லவர்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும், வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். டிஃப்ரெண்ட் லாரிஸ் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து கவுலியர் தாண்டி ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம ஜம்மு அடிக்க போகிறோம். இங்கேருந்து ஜம்முக்கு 900 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ண பார்க்குறோம். மேக்ஸிமம் நான் வந்து விளாக் பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா செம மலை, பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக தண்ணி தான், சரியான மலை. என்னால் மீடியம் மோட் போட்டு விளாக் பண்ண முடியாது. எங்கே வந்து மழை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல நான் கண்டிப்பாக விளாக் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஒரு ஆலு பரந்தா இது பண்ணியிருந்தோம். இதுதான் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரே ஒரு ஆலு பரந்தா, அப்புறம் 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். பின்னாடியே வரும், அது என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ கைஸ், வண்டி நம்ம இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தோம். நல்ல மழை, ஐயோ. ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் ரூமு. சீரியஸாக செம்ம ஒர்த்து. கீழே டிஃபன்லாம் இருந்துச்சு. டிஃபனும் வந்து வேறு லெவலு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆலு பரோட்டா, அப்புறம் வந்து பூரி இருந்துச்சு. 5 பூரி. பூரி இதுடாப்பா, ரொம்ப நாள் கழிச்சு பூரி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பூரி ஆர்டர் பண்ணி பூரி சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு கப் காஃபி முடிச்சுட்டு கிளம்புனோம். இப்போ நாங்கள் வந்து பேக் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு வண்டியில். நம்ம அந்த பின்னாடி கேரியரில் மட்டும்தான் பேக் வந்து கட்ட முடியும். இந்த ஒரு கேரியரில் மட்டும்தான் பேக் கட்டிகிட்டு இருக்கோம். அதுவுமே 2மே வந்து ட்ரெக்கிங் பேக்கு. ஃபஸ்ட்டு கீழே வச்சுருவேன், அதுக்கு மேலே அவரோட பேகு. 2 பேரோட பேக்கை வந்து இதில் கட்டிட்டு ஒரே ஒரு பேக் பேக் வச்சுருக்கோம். அதில் வந்து மெயின் திங்ஸ்லாம் வச்சு முன்னாடி டேங்க்கில் வச்சு கட்டிடுவேன். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா மழை தூருது, அதனால் என்னால் பெருசாக விளாக் பண்ண முடியாது. பட் போகிற வழியில் யமுனா எக்ஸ்பிரஸ்லாம் இருக்கும், அந்த ஹைவே இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும். அந்த இதில் விளாக் பண்ணணும்னு ஆசை. பட் மழை ஓவரன்ஸ் நம்மளால் பண்ண முடியாது. நான் வீடியோ எடுப்பேன். இன்றைக்கி இப்படி தான் இருக்க போகுது. மழை இருக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட் டைம்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ கைஸ், அப்படி இப்படின்னு லேட் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 1:32. இங்கேருந்து ஜம்மு போகிறோம். ஆக்சுவலி ஜம்மு வந்து ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:40 காட்டுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பட் போகிற வரைக்கும் போவோம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து நேற்று என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா, நம்ம வந்து டெல்லிக்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் நேற்று வந்து பெஞ்ச மழை, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நேற்று செம்ம மழை பெஞ்சுது. அதனால் நம்ம இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடலாம் சொல்லிட்டு கவுலியர்லேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடியே வந்து ஒரு நல்ல ஹோட்டலு, சீரியஸாக செம்ம ஒர்த்து, இங்கே ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். நைட்டாக காலைல வர செம்ம மழை. இந்த மழையில் எங்கேருந்து வண்டி எடுக்குன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மழை கம்மியாச்சு, இப்போ மழை நின்றுடுச்சு. சரி, ஓகே, இப்போ போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டோம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 3/4 டேங்க் இருக்குது. இங்கேருந்து நம்ம ஜம்மு தான் லொக்கேஷன் போட்டிருக்கோம். டேரெக்டாக ஜம்மு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே சிம்மு வர வாங்க வேண்டியது இருக்குது. ஆக்ராக்கு இன்னும் 62, டெல்லிக்கு இன்னும் 268 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 2:21. ஓட்டுறவன் எல்லாம் ஒரு கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டுக்கிறான் முன்னாடி. ஆனால் ஒருத்தன் தலையில் ஹெல்மெட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பல் ஆறு மேலே இருக்கிறோம். சாம்பல் ரிவர். இவ்வளோ ஹைட்டுக்கு இப்போ உட்காந்து இது போட்டு வச்சுக்கிறாங்க, வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. இவ்வளோ ஹைட்டு. அனுப்பிச்சிருங்க. किस नाम से आएगा? दुरई.
कितना रुपये भैया? कितना रुपये? 90 रुपीज़। 90 रुपये दे दो। TN11 व्हीकल नंबर जी पे नहीं है। समझ नहीं आ रहा क्या कह रहे हैं आप। नो जी पे नहीं ऑनलाइन पेमेंट करा के जा रहे हैं, करा दे यार QR पे। UPI कर दो, UPI। यार बाहर क्या नहीं परेशान कर रहे। 90 रुपीज़। क्या नंबर है? 14 नंबर TN11 1451। बिल கொடுத்தா हो गया। UPI कर दिया ना। तो वो दिखा दो UTR नंबर। देखो वो UTR नंबर ये पे तुम कितना काट रहे हो? ட்ரான்சாக்ஷன் போங்க. அந்த 90 தொடுங்க. காட்டுங்க. देखो नंबर 6219 थैंक यू धन्यवाद थैंक यू. ஆக்சுவலி என்னன்னா அந்த ஹிந்திக்காரன் வந்து எங்கள் மூஞ்சை பார்க்குறான், வண்டியை பார்க்குறான், நம்பர் பிளேட்டை பார்க்குறான், கேஷ் மட்டும் கொடு, கேஷ் மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்றான். நாங்கள் வந்து ஜிபேயில் மட்டும்தான் இருக்குன்றோம். கேஷ் கொடுங்கன்னு கேட்குறான். அங்கே ஒருத்தன் ஆப்போசிட்டில் உட்காந்துதான் யூபிஐ வாங்கிக்கோ, யூபிஐ பே கர்த்தே ஹே அப்படின்னா. அப்புறம் அவனை பார்த்தேன். அப்புறம் ஸ்கேனர் எடுத்து காட்டுறான். ஒத்தா இப்படின்னு ஓடுது மண்டையில். வரும்போது செம்மையாக இருந்துச்சு. ஹைவே ரெக்கார்ட் ஆகிருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. பட் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல, ஏன்னா வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு மீடியா மோட மட்டும் தனியாக கழட்டி வச்சிட்டேன். என்ன பிரச்சனைனா இன்னொரு விஷயம் ஒன்று. இப்போ நம்ம வந்து பைக் போட்டு கூகுள் மேப் போடுறோன்னா மேப்பில் வந்து இந்த ரூட்டே காட்ட மாட்டேங்குது. கார் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரூட் காட்டுது. பட் இன்னொரு விஷயம், நம்ம கார் செலக்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்துடலாம். ஒரு சில ஹைவேஸில் ஒரு சில டோலில் வந்து கார் மட்டும்தான் அலௌடு, 2 வீலர் அலௌட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளால் கார் செலக்ட் பண்ணி ஓட்ட முடியாது. போகிறதுக்குள்ளே கிளியுது போங்க. பர்கர் சாண்ட்விச்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆளுக்கு 2 மசால் தோசை சொல்லியிருக்கோம். எப்படி வரப்போ தெரில. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் இருக்குங்க. நல்ல வேலை இங்கே நிறுத்தணும். சாப்பிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன், எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் சொல்கிறேன். அப்புறம் இங்கேருந்து கரெக்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா 888 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகிடுவீங்க. நாளைக்கு காலையில் 12 மணி காட்டுது ரீச்சிங் டைம். பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. 2000 years later. சடனாக கூகுள் மேப்பில் ஷார்ட்கட் ஒன்று காமிச்சிது. கூகுள் மாதாஜி ஃபாலோ பண்ணி வந்தோம். எங்கேயோ கூட்டின்னு வந்து விட்டுக்குது. இன்னும் டெல்லியே வரல. பேக் நான் பிடிச்சிக்கிறேன், சென்டராக போயிடுங்க ப்ரோ. ரைட்டில் வராத. மொத்தா வண்டி வழுக்க தெரியுதா? கூகுள் மாதாஜி எங்கே கூட்டு வந்து விட்டுக்கிற? திட்டினதுக்கு வேலை வச்சுட்டு பச்சே நீனு. ரைட்டில் வயல் போல ப்ரோ. ஜோஸ் ப்ரோ சேரு ப்ரோ. மொத்தா செத்தோண்டா. ஷூ கண்டம். அங்கே கொண்டு வரணும். ரைட்டில் இருக்குங்க. ஓகே அப்படியே சென்டராக போகணும். அந்த இதில் செம்ம டயர்ட் ஆயிடுச்சு.
ஃபஸ்ட்டு ஹைவே போனதும் ஒரு நல்ல கடையை பார்த்து நிறுத்தணும். ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம வந்து வரும்போது கார் செலக்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து 870 காமிச்சிது கிலோமீட்டர். அதே பைக் செலக்ட் பண்ணால் 804 தான் காமிச்சிது. சரி கிலோமீட்டர் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே சுற்றி கடைசியில் எங்கள் இப்படி கூட்டு வந்து விட்டுருச்சு. அங்கே ஃபுல்லாக சேரு, வண்டி நவுறவே இல்லை, அப்படியே நின்ன இடத்துல ட்ரிஃப்ட் ஆகுது வண்டி. மேப் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக இந்த ரோடு தான் இருக்குது போல். என்ன பண்ண போகிறோன்னே தெரில. ஆனால் ரிட்டர்ன் திருப்ப முடியாது, திருப்பூர் தான் கஷ்டம். அந்த சேரெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே சைட் போகிறது யோசிக்கவே இல்லை. நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே ரோடு இருக்கான்னு கூட தெரில, மேப்பில் காட்டுது, கண்ணை முன்னு போயிட்டுருக்கோம். ஐயோ, அதுவும் நைட்டில் இந்த ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. ப்ரோ வழி இருக்காங்க. ரெண்டு வண்டியாக இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். கிடைக்குதேடா. ஒரு வழியாக ரோடு தெரியுது. பா ஐயோ 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 அப்பா அப்பா ரோட்ரா ஐயோ அப்பா ஐயோயோ அப்பா, கை வலிக்குது. Later. டின்னர் பிரேக் டைம் 11:30 கிட்ட ஆக போகுது. பட் நாங்கள் டின்னர் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரமாக வந்துட்டு இருந்தோம், கடையும் இல்லை, மழை புயல் சேரு சகுதி எல்லாம் தாண்டி வந்துட்டேன். ஜஸ் ப்ரோ எத்தனை கிலோமீட்டர்? 2200 கிலோமீட்டரு. சென்னை லாஸ்ட்டாக ஹைதராபாத்தில் கூட இல்லை, ஆந்திரா தாண்டும் போது கிளாஸில் டீ குடித்தேன். 2200 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து இப்போ வந்துருக்கு இந்த லொக்கேஷனில். இப்போ தான் கிளாஸில் டீ பார்க்குறேன். அவனை கேட்டாலும் பிளாஸ்டிக் கப்பு இப்போ சொம்பில் கொடுக்குறாங்க. ரொம்பலாம் இல்லை, பிளாஸ்டிக் கப்பு தான் இப்போ உள்ள கொடுக்குறாங்க கதை. ஸோ சாப்பிட்டு ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா இந்த லஸ்ஸி. எங்கே போனாலும் இப்போ நான் லஸ்ஸி குடிச்சிடுறேன். ரெண்டு விஷயம், ஒன்று டைஜஷனும் சரியாக இருக்கும், வயிறும் அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. அதே மாதிரி ஆனியன் வந்து பிங்க் கலரில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன கதைன்னு தெரில, யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சாப்பிட்ட டேஸ்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஊரில் போயிட்டுருக்கோம், அந்த பஸ்ஸை நோட் பண்ணுங்கள். அப்படியே 100 கான்ஸ்டண்ட்டாக. இப்போ 100க்கு மேலே போகிறோன்னா கூட தெரில. அப்பா கட்டை அடிச்சு லெஃப்டில் பூந்து போயினே இருந்துட்டான். இந்த ரோட்லேயும் இந்த பெரிய பிரித்தான், அந்த ரோடு காலியாக இருக்குது, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இல்லையே அங்கே போய்ட்டு இப்படி வந்துட்டான். ஆடாப்பாவி. காய்ஸ், சண்டிகருக்கு கரெக்டாக 111 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. டைம் பார்த்தீங்கன்னா 2:54. எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஃபுல்லாக ஓட்டிட்டு ஜம்முவில் போய்ட்டு ஒரு மத்தியானமாக ஜம்மு ரீச் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். மத்தியானமாக ஜம்மு ரீச் ஆகிட்டு ஈவினிங்காக சிம் வாங்கிட்டு நைட்டு ஜம்முவில் ஸ்டே பண்ணிட்டு, இன்றைக்கி என்ன சாட்டர்டே, ஸோ சண்டே மார்னிங் நம்ம லேக்கு போவோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் வரும்போது தரமாக பெரிய பட்ஜெட் ரெடி பண்ணிட்டு பார்க்காம வரணும். இப்படி 2 பேர் ஒரு வண்டியில் அப்படின்னு வரக்கூடாது, மொத்தமாக கேங்கை கூப்பிட்டு வரணும்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃபுல்லாக பொல்யூஷன் காய்ச்சிங்க, பனி பெய்யுது போல். கடைசியில் பார்த்தா
பொல்யூஷனு. ஸோ காய்ஸ், ரொம்ப நேரமாக இந்த பஸ்ஸும் அந்த பஸ்ஸும், அது ப்ரைவேட் பஸ்ஸு போல், இது கவர்மெண்ட் பஸ் போல். இல்லை ரெண்டுமே கவர்மெண்ட் பஸ்ஸான்னு எனக்கு தெரியல. ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக போட்டி போயிட்டுருக்கு ரொம்ப நேரமாக. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக கூட நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவன் ஏறுறான், அவனுக்கு பிரேக் அடிக்கிறான், அவன் ஏறுறான், இவன் ஏற விட மாட்டான். ரொம்ப நேரமாக இவன் தான் லீடில் இருந்தான். டக்குன்னு இப்போ அவன் லீடில் இருக்கான். இவர் ஒரு இடத்துல பிரேக் அடிச்சார், அவர் டப்புன்னு ஏறிட்டார். ஆனால் இவனுக்கு 2 பேர் ரேஸில் நம்ம மாட்டின்னு முழிக்கிறோம். இருடா நான் போயிடுறேன். இவனுக்கு 2 பேர் மத்தியில் நம்ம மாட்டின்னு முழிக்க வேண்டியதாகுது. அவன் மினிமம் 90ல் போகிறான் கைஸ். அவன் இப்போ பாருங்கள், ரைட்டில் ஏறுவான் பாருங்கள். நம்மளால போக முடியாது, அதனால லெஃப்டில் போயிட்டான். நான் போயிடுறேன்டா. காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 2:35 AM ஆகுது. விடிய காத்தால 2:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கரெக்டாக 604 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நடுவில் நம்ம தாபாவில் வந்து டின்னர் முடித்தோம்ல, அங்கேயே கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நிறைய தண்ணி குடிக்கவே இல்லை இன்றைக்கி ப்ராப்பராக. ரொம்ப ரெஸ்ட்டும் எடுக்கலை, அதனால் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோன்னு சொல்லிட்டு அங்கேயே ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். சென்னையிலேருந்து டெல்லி வர்ற வரைக்கும் பெருசாக யாரையுமே நம்ம பார்க்கல, ரைடர்ஸ் யாரையுமே பார்க்கல. கரெக்டுங்களா? நாக்பூர் வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரைடர் பார்த்தா, அவர் இது ராயல் என்ஃபீல்டு தண்டர்பர்டில் வந்தார். அவரை மட்டும்தான் பார்த்தா. அவர் இன்னும் டெல்லிக்கு, ஒரு நாளைக்கு தான் டெல்லிக்கு வராராம். அவர் நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ இங்கே இப்போ நாங்கள் தாபாவில் சாப்பிட்டு வந்து பெட்ரோல் போடலாம்னு சொல்லிட்டு நிற்கும் போது 2 ரைடர்ஸு, 2 பேருமே வந்து செம்ம ப்ரொஃபஷ்னலு, டாப் டு பாட்டம் செம்ம ப்ரொஃபஷ்னலு 2 பேருமே. இதோ முன்னாடி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதோ போகிறாங்க, பார்த்துட்டேன். இவ்வளோ நேரம் அவங்கள தான் சேஸ் பண்ணி பிடிச்சிட முடியாதான்னு நினச்சிட்டே இருந்தேன். முன்னாடி போயிட்டுருக்காங்க, அது அவங்க தான் கன்ஃபார்ம். இதோ போகிறாங்க பாருங்கள் முன்னாடி 2 டாமினார் போகுது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 2 பேருமே டாமினார், 2 பேருமே க்ரீன் கலர் டாமினார். ஒரே மாதிரி 2 வண்டியுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே டிட்டோ. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல் பக்காவாக போயிட்டுருக்காங்க. பாருங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே மாதிரி பேகு, ஹெல்மெட் மட்டும்தான் வேறு. அப்படியே அவங்க வந்து ஆக்சுவலி ஸ்பிட்டி வேலி போகிறாங்க. அவங்க ஒருத்தர் தமிழ் பேசுகிறாரு, ஒருத்தர் ஹிந்தி பேசுகிறாரு. அவங்க மட்டும் லே போகிற மாதிரி அவங்க கூட அப்படி ஜாயின் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட் சொதப்பல். அவங்க ஸ்பிட்டி வேலி போகிறாங்களா. இது வரைக்கும் இதில் ஒருத்தர் வந்து லேக்கு 4 வாட்டி போயிட்டு வந்துட்டாராம். ஒருத்தர் வந்து இது 2வது வாட்டி போயிட்டு வந்தாரா ரீசெண்டாக. இப்போ ஸ்பிட்டி போகிறாங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டோம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும். ஆல்டோ ஓட்டுறான்டா இவன். எப்படி இருக்கும், நாங்கள் எந்த வழியாக போனால் சேஃபு, ரிட்டர்ன் வரும் மணாலி ட்ரை பண்ணலாமா எல்லாமே கேட்டோம். ஒருத்தர் யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ரிட்டர்ன் வரும்போது ஓப்பனில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவர் லாஸ்ட் டைம் வரும்போது மணாலி ரூட் ஓப்பனில் இல்லையா. ஸோ அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்க சொன்னார். போகும்போது ஸ்ரீநகர் வழியாக போங்க, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே தான் முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ தான் பார்த்தேன் அவங்கள. இந்த மழை பெஞ்சு நின்றுடுச்சு. பட் வந்து இந்த சாரல், கார்லேருந்து கிளம்புற சாரல் என்ன பண்ணுதுன்னா மொத்தமாக வியூவை மறைச்சிருக்கு. ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. வைசர் ஃபுல்லாக இப்போ சாரல் மட்டும்தான் இருக்குது. முன்னாடி அவங்க 2 பேர் போகிறாங்க. அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ண போகலாம் பார்த்தா எங்கே அவங்க பூந்து போயிடுறாங்க. சரி நம்ம அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க பாட்டுன்னு ஒரு ஃப்ளோவில் போட்டோன்னு தான் நான் இது வரைக்கும் அவங்கள எதுவும் தோண்டாமல் இருந்தேன். இப்போ கண்ணில் பட்டாங்க. சரி போகிற வரைக்கும் அப்படியே அவங்க கூடயே போயிடலாம். 3 டாமினார் ரெடியே போகிற மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. இந்த மாதிரி போனாங்க கைஸ். போனால் 2 பேர் ஒரே மாதிரி வண்டி, ஒரே மாதிரி செட்டப். The next day.